லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, செவ்வாய் சனி பரிவர்த்தனை ரிஷப லக்கணத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ அவங்க கேட்டிருக்காங்க. ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாய் 7, 12 கூடையவராக வருவாருங்க. சனி யோகாதிபதி 9, 10 கூடையவராக வந்துடுவாருங்க. இப்படி இருக்க இவங்க 2 பேர் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அது எந்த அளவில் யோகத்தை கொடுக்குது? அதே சமயம் நான் சொல்கிற மாதிரி மற்ற வீடுகளில் கிரகங்கள் இருக்குதா, எப்படி இருக்குது, லக்னத்திற்கு எப்படி அமையுது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவு சொல்ல முடியும். சுப கிரகங்களுக்கு இருக்கிற யோக அமைப்புகள் பாவ கிரகங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சுப கிரகத்தினுடைய இணைவு அதுக்கு வேணும். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படித்தான் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். இப்போ நம்ம பார்க்குறதுனா ரிஷப லக்னத்திற்கு செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் திசையோ சனி திசையோ இல்லை கூட இருக்கிற கிரகங்கள் எப்படி, அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் எப்படி பண்ணுது அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தபடியாக அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் எந்த அளவுக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்குது, அந்த திசைகள் வரணும், அதையும் பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த திசைகளும் வர்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்குங்க, இப்போ இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 23/1/2000 அப்படிங்கிற அமைப்புக்கு நான் இது போட்டிருக்கேன். 23/1/2000 2000 குருவும் சனியும் சேர்ந்து தான் இருந்தாங்க. ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 3இல் ராகு, 4இல் சந்திரன், மகம் 3ஆம் பாதத்தில் கேது திசை பிறக்கும்போது அடுத்து 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் யாரும் இல்லை, 8ல் சுக்கிரன், 9ல் சூரியன் புதன் கேது, 10ல் செவ்வாய், 11ல் யாரும் இல்லை, 12ல் குருவும் சனியும். இப்படி இருக்க இப்போ இவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்தது என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி பரிவர்த்தனைங்க. இப்போ செவ்வாய் யாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 கூடியவர், 8, 9, 10, 11, 12 கூடியவர். 7, 12 கூடிய செவ்வாய் 9, 10 கூடிய சனியினுடைய வீட்டில், அந்த சனியானவர் செவ்வாயினுடைய வீட்டில், மொத்தத்தில் 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது மக நட்சத்திரம் கேது திசை 3ஆம் பாதம்ங்கிறதுனால 2000 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இது சந்திர திசை கே திசை, அதுக்கடுத்து 20 வயசா சுக்கிர திசை, இப்போ சூரிய திசையில் புதன் புத்தி நடந்துட்டு வச்சுக்குவோம். இப்படி இருக்க இப்போ இவங்களுக்கு இந்த செவ்வாய் சனி எப்படி பரிவர்த்தனை யோகா அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சனி குருவோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல யோகா அமைப்பு. நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பாவ கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சால் அவங்களோட ஏதோ ஒரு வகையில் சுப கிரகங்களுடைய இணைவு எப்படியாச்சும் வந்துடணும். வந்தால் தான் அந்த யோகம் நல்லா வேலை செய்யும். இப்படி பார்க்க 12ல் சனி நீசம் அடைஞ்சாலும் குருவோடு சேர்ந்ததுனால அவங்க நல்ல பலன்களை சனி வழங்கும். குரு திசையை விட சனி திசை நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த இடத்துல குரு திசையும் நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு இவர் 8, 11 கெட்டவர் கெடுறது நல்லது. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கெட்டவர் இந்த லக்னத்திற்கு 8, 11 கூடிய குரு கெட்டவர், இந்த லக்னத்திற்கு கெட்டவர், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவர் கெட்டவர் 12ல் போய் மறைகிறது நல்லது. பொதுவாகவே யோகத்தை கொடுக்கும். 10வதுக்கு பாவக்கிரகங்களோடு சேர்ந்து அதாவது எப்படி சொல்கிறது, அது ஒரு குறையாக இருக்கிறது அந்த குருவுக்கு யோகத்தை கொடுத்துரும். இதுதான் இந்த குருவோட அமைப்பு. சனி திசையும் நல்லா இருக்கும், குரு திசையும் நல்லா இருக்கும், மறைகிறது நல்லது. அப்படி இருக்க செவ்வாய் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1, 10ல் போய் உட்காந்துருக்காருங்களா. நான் அடிக்கடி சொல்லுவேன் திக்பலம்னு. அதில் பாவக்கிரகங்களுடைய திக்பலத்தில் பாருங்கள், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடைஞ்சு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. இது நல்ல அமைப்பு. அதே சமயம் இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சனியும் செவ்வாயும் பார்க்கல, அதுவும் நல்ல அமைப்பு. இப்படி தான் பரிவர்த்தனை அடையணும். பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்கள் இப்படி தான் பரிவர்த்தனை அடையணும். செவ்வாயும் சனியும் பார்க்கல, அந்த செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இப்போ இவங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து என்னங்க வரும்? சந்திர திசை அங்கே வரும். இப்போ சூரிய திசை எப்படி? சூரிய திசை புதன் புத்தி, 9ல் சூரியங்க, 9ல் சூரியன் புதன் கேதுங்க. அப்படி இருக்க இப்போது சூரிய திசை நடக்குது. அவர் லக்னத்திற்கு 1, 2, 3, 4 குறைவர்.
4 கூடையவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு எப்படிங்க, அதை யோசிக்கணும்ல நம்ம. இந்த லக்னத்திற்கு அப்படி ஒன்றும் கெட்டவர்னு சொல்ல முடியாதுங்க, ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா லக்னாதிபதிக்கு அவர் ஆகாதவர் இருந்தாலும் அவர் 4 கூடையவர் 9ல் இருக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் இருக்கும் வீட்டாதிபதி பரிவர்த்தனை. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, பரிவர்த்தனை அடைஞ்சவங்களோட இன்னொரு வீட்டில் கிரகங்கள் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா. இப்போ இருக்காங்க பாருங்க, இப்படி தான் பார்க்கணும். பரிவர்த்தனை அடைஞ்சவங்களோட வீட்டில் யார் பரிவர்த்தனை அடைஞ்சவங்கன்னா யார், செவ்வாயும் சனி. இப்போ சனியோட வீட்டு, சனி பரிவர்த்தனை செவ்வாய் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு இந்த வீட்டில் சூரியன் புதன் கேது உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த சூரியன் அவ்வளோ கெடுபலன்களை வழங்க மாட்டார். அதே சமயம் தகப்பன் ஸ்தானத்தை பொறுத்த மட்டும் இப்போ சூரிய திசை புதன் புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு இடைஞ்சல் கொஞ்சம், ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருந்து பண்ணுறாருல்ல, அதனால் அவங்க அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் இடையூறுகள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை வருது பார்த்தீங்களா, செம்ம டாப்பாக இருக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா எதுக்குன்னு சொல்ல வரேன் பாருங்க. 2 கிரகம் திக்பலம். முதல்ல நம்ம அதை பார்க்கணும். முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். 1, 2, 3, 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சால் ஆட்சி உச்சத்துக்கு சமம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு 1, 2, 3, 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலம் அப்படிங்கிறப்ப இந்த 10 வருஷமும் டாப்பாக இருக்குங்க அவங்களுக்கு இந்த திசை. அதுக்கடுத்து அது முடிஞ்ச உடனே அடுத்து பாருங்கள் செவ்வாய் திசை வருது, அதுவும் திக்பலம் 10ஆம் வீட்டில், அதுவும் ரொம்ப டாப்பாக இருக்குங்க. இந்த சூரிய திசை முடிகிற வரைக்கும் தாங்க இவங்களுக்கு சுமாராக இருக்கும். சூரிய திசை பெரிய யோகத்தையும் கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய திசை புதன் புத்தி முடிஞ்சு சூரிய திசை கேது புத்தி, 9ல் சூரியனும் புதனும் கேதுவும், 9ல் சூரியனும் புதன் கேது வந்து சூரிய திசை புதன் புத்தி சூரிய திசை கேது புத்தி வருது. இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும். சூரிய திசை சுக்கிர புத்தியிலேருந்து நல்லாயிருக்கும். சூரிய திசை சுக்கிர புத்தியிலேருந்து எப்போங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசை புதன் புத்தியும் கேது புத்தியும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் சூரிய திசை சுக்கிர புத்தி, சூரிய திசை சுக்கிர புத்தியே நல்லது பண்ணுதுன்னா லக்னாதிபதி ஆச்சே. 2027 ஜூனுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப டாப்பான அமைப்புங்க. சூரிய திசை சுக்கிர புத்தி ஒன்றும் கெடுதல் பண்ணாதுங்க. 8ல் இருந்தாலும் கெடுதல் பண்ணாது. ஏன் கெடுதல் பண்ணாது, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும்ல நம்ம. ஏன் கெடுதல் பண்ணாதுன்னு நம்ம சொல்லணும். 8ல் இருக்கிறாருங்க, கெடுதல் பண்ணுவாருங்க. 8ல் இருக்கிறாருங்க, அவர் சுபக்கிரகம் தான், அவர் யார் பார்க்கலிங்க, குரு பார்க்குறாரு, தப்பு இல்லை. இருந்தாலும் உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே ஒழிய பெரிய பாதிப்புகள் வராது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்குங்க. இந்த சந்திர திசையும் செவ்வாய் திசையும் அதுக்கடுத்து ராகு திசையும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன குரு திசை வருதுங்க. இப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர திசை செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப டாப்பாக இருந்து நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். சிம்மம் சுபத்துவம். சிம்மம் சுபத்துவம்னா என்ன வகையில் அப்படின்னா, சிம்மத்தை செவ்வாய் பரிவர்த்தனை பெற்ற செவ்வாய் சந்திரனை பார்க்குறது. எப்போவுமே சுக்கிரன் எப்படி புதன் சேரணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி செவ்வாயும் சந்திரனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல யோகா அமைப்பு. அப்படி இருக்க இந்த செவ்வாயினுடைய பார்வை சூரியனோட வீட்டுக்கு சிம்மத்துக்கு விழுகிறது யோகம். அந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறது யோகம். அந்த சந்திரனை குரு பார்ப்பது ஒரு யோகம். அந்த சிம்மம் ஆக மொத்தத்தில் சுபத்துவம். ஆக மொத்தத்தில் நல்ல சுபத்துவம். இவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 23 சண்டே மாதிரி கணக்கு வரும். சண்டே மாதிரி கணக்கு வரும்போது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டாப்பாக இருக்குது. ஆனால் ஒன்று, இவங்க என்னதான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே இவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக வரக்கூடிய கேரியரில் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்களால் அப்போது எப்படி சொல்லுவோம், நம்ம வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க வந்து எப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்ததுனால கொஞ்சம் அலைச்சல் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு சண்டேயில் பிறந்தனால. மற்றபடி யோகா அமைப்புகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். சந்திர திசையும் நல்லாயிருக்கும், செவ்வாய். சரிங்க, அப்போ செவ்வாயும் சனியும் பார்க்காம பரிவர்த்தனை நடந்துக்கிறது நல்ல யோகங்க. மற்ற 2 வீட்டையும் பார்க்கணும் இல்லைங்க. அப்போ 2 வீடு எதுங்க, இதுங்க 9ஆகும். இங்கே செவ்வாய் இருக்கிறது திக்பலம் ஆகிட்டாரு. இந்த இடம் நல்ல இடம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. 12ல் சுபத்துவமாக இருக்கிற சனி முடிச்சிச்சு. அடுத்து இந்த 2 வீட்டையும் பார்க்கணும்ல நம்ம. இப்போ இந்த வீட்டை பார்த்துட்டோம். 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறனால தகப்பன ஸ்தானத்துக்கு தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குமே ஒழிய இவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அதுக்கு அடுத்தபடியாக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால அதுவும் சின்னதாக தான் இருக்கும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதே சமயம் லக்னத்திற்கு 7ஆம் இடம், இது செவ்வாயோட வீடு, லக்னத்திற்கு 7ஆம் இடம். அப்போ வந்து கணவன் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
இது தாங்க, இப்படி தான் நம்ம பார்க்கணும். கணவன் ஸ்தானத்துலையும் ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த செவ்வாய் வீடு. அதுக்கு அடுத்தபடியா நான் சொன்னேனே சந்திர செவ்வாய் ராகு திசை நல்லா இருக்கும்னு சொன்னேனே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் ராகு கேது இருப்பது மிகப்பெரிய யோகம். நான் சொல்கிறத திருப்பி பார்த்துக்கோங்க, எல்லாரும் சொல்கிற பாருங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகளில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த வீடு 3, 6, 11 வர்றது நல்ல யோகம். சரி, இப்போ வருவோம், விஷயத்துக்கு வருவோம். அப்போ 3ல் ராகு, இங்கே ராகு இருந்துட்டாரா, கடகத்தில் ராகு இருந்துட்டாரா, அங்கே நான் சொன்ன மகரத்தில் கேது இருந்துட்டாரா, சூப்பர். இப்படி தாங்க அமையணும் ராகு கேது. அப்படிங்கிறப்ப லக்னத்துக்கு 3 வந்துட்டாங்களா, இந்த ராகு திசை ரொம்ப டாப்பாக இருக்குங்க. அதுக்கடுத்து குரு திசை ஏற்கனவே நான் சொன்னேன் 12 பறைகிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி தன்னை அவங்கள பார்த்துக்காம, சரி இதை பார்த்துக்காமன்னா எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே சனி இருக்காருங்க, இங்கே செவ்வாய் இருக்காருங்க, என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார், சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார். இப்போ அப்படி இல்லையே. இதுதான் இந்த பரிவர்த்தனையோடைய நுணுக்கங்கள் பார்க்கணும். நம்ம செவ்வாய் 10ஆம் பார்வையாக சனி செவ்வாய் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் பார்வை இங்கே செவ்வாய் இருந்தால், இந்த செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் பார்வை சனி பார்ப்பாரா? இப்படி பரிவர்த்தனை வர இப்படி பரிவர்த்தனை நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியது வருது. அப்படியே இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சு இவங்களை யாரும் பார்க்கலைன்னா இந்த 2 கிரகங்களுமே பெரிய அமைப்புகளை கொடுக்காதுங்க, பல தொந்தரவுகள் தான் கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். சுபக்கிரகங்கள் பார்வை இருந்தால் பரவாயில்லை, அவ்வளோதான். இப்போ இது தாங்க பார்த்துக்கணுங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனை நல்ல யோகா அமைப்புகளை கொடுத்துரும். ஆனால் என்ன தான் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க, சனி இங்கே இருந்தால் இந்த வீட்டுக்கு தானே பலன். அப்படிலாம் கிடையாது. இந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அந்த வீட்டுக்கு பலனை தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ செவ்வாய் இங்கே இருக்கிறாங்கன்னா செவ்வாய் 10ல் இருந்தால் பலனை கொடுப்பார். 12, 7 பவர்லாம் உட்காந்துலாம் பலத்தை கொடுப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்ஸ்.